நண்பா, கங்குவா படம் ரிவ்யூ சொல்லுங்கள். கங்குவா படத்தின் மிக்ஸ் ரிவ்யூ சொல்கிறாங்க. உங்கள் கருத்து சொல்லுங்கள் நண்பா. சொல்கிறேன். ஸோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கங்குவா மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். கருங்காட்டு புலிக்கூட்டம் ஒன்னா உருமிச்சுனா, அடிவான இடி தர இறங்குச்சுன்னா, ஒரே ஒரு காரணம் தான், கங்கா. ஸோ நான் நேற்று தான் படம் பார்த்தேன். சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு புரியல. எதுக்கு இவ்வளோ மிக்ஸ்டு ரிவ்யூ கொடுக்குறீங்க? இந்த படத்தில் வந்து உங்களுக்கு என்ன புரியல? இதே மாதிரி தான் 1001 ஒரு படத்தை காலி பண்ணிட்டீங்க. வந்தப்போ அதை பிடிக்கலன்ட்டு ஏதோ காட்டுவாசி மாதிரி வராங்க, கருப்பாக வராங்க, பழைய காலத்தை கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ வந்து அந்த படத்தை போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு அதே படத்தை டிவியில் ஒரு 2 வாட்டி பார்த்ததுக்கப்புறம் எங்களுக்கு கதை புரிஞ்சிருச்சு, படம் வேறு லெவலில் இருக்குது, நாங்கள் தேட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டோன்ட்டு 2வது வாட்டி ரிலீஸ் பண்ணும்போது நிறைய பேர் இந்த படத்தை மிக்ஸ் பண்ணிட்டாங்க, ஒரு மாதிரி மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த படத்தையும் அதே மாதிரி ஆக்க நம்ம ஆளுங்க பிளான் பண்ணிட்டாங்க. ஒரு படம் புதுசாக வந்து டேரக்டர் சைட்லேருந்து கொடுக்கணும்னு நினச்சா அதை அப்போ வரவேற்கவே மாட்டாங்க. நான் என்ன கேட்டால் படம் சூப்பராக இருக்கு. இதில் வந்து சில பேர் கேட்கலாம், ப்ரோ ஏன்னா சும்மா சொல்லாதீங்க ப்ரோ, ஃபர்ஸ்ட்டு 40 மினிட்ஸ் படம் எப்படி இருக்குது தெரியுமா, கோவா சீன்ஸில் எப்படி இருக்குது தெரியுமா. ஏன்டா நான் ஒன்று கேட்குறேன், உன்னை ஒரு இடத்துக்கு வேலைக்கு கூப்பிட்டு போகிறாங்க நடிக்கணும்னு சொல்லிட்டு, உன்னை ஸ்க்ரீன்லேயே காட்டாமல் சும்மா வீட்டுக்கு அனுப்புறதுக்கு எதுக்கு அவங்க உனக்கு சேலரி தரணும் சொல்லு, கரெக்டாக பேசணும். திஷா பட்டானின்றவங்க ஒரு பெரிய ஆக்ட்ரஸ். ஸோ அவங்களை காமிச்ச சீன்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு சரியாக ஒர்க் அவுட் ஆகல அப்படிலாம் சொல்கிறாங்க. டேரக்டர் சைட்லேருந்து யோசிச்ச சீன்ஸ் அவர் கரெக்டாக தான் பண்ணி வச்சிருக்காரு. சும்மா ஏதோ சொல்லணுமேலாம் சொல்லக்கூடாது. இன்னொன்று, ரிவ்யூ சொல்கிறது மொத்தம் 3 கேட்டகரி இருக்குது. இப்போ ஒரு படம் பார்த்துட்டு வராங்க, அவங்களோட சைட்லேருந்து எனக்கு இந்த படம் பிடிக்கலன்னு சொல்லிட்டு டீசெண்டாக படம் நல்லா இல்லை எனக்கு பிடிக்கலன்ட்டு போகிறவங்க ஒரு குரூப்பு. படம் பார்த்துட்டு அது நல்லாவே இருந்தாலும் நம்ம மைண்ட் செட்டில் வெளியே வந்து ஏதோ சும்மா மைக்கை வாங்கிட்டு சொல்லுங்கள் இதை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டோன்னே, சிவா உனக்கு கிழிச்சிருவேன் சிவா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா வந்து ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருந்தார். அத்தா கொஞ்சம் பிடிக்குது. நான் ஒன்று கேட்குறேன் தாத்தா, ₹1 ₹2 கிடையாது தாத்தா, 300 கோடி 400 கோடி வந்து ஒரு படத்துக்கு வந்து பணம் போட்டு அதை பேன் இண்டியா ஃபிலிமாக எடுத்து அதை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு புதுசாக ஒரு விஷயத்த பார்க்கணும், நம்ம அடுத்து ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் பண்ணுறாங்க. சரியா? நீ கொடுக்குற ₹200 வந்து அந்த 2 ஹவருக்கு மட்டும்தான். அதுக்காக நீ போயிட்டு அவங்க குடும்பத்தையெல்லாம் திட்டக்கூடாது, ரொம்ப தப்பான விஷயம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. வயசானவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. 3வது வந்து ரிவ்யூவை மட்டும் பார்த்துட்டு படமே பார்க்காம அது நல்லா இருக்குது இல்லைன்றது தெரியாமல் அவங்க நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த படம் நல்லா இல்லை. அந்த வீடியோவை வந்து சும்மா போட்டு படம் நல்லா இல்லை, ஒரு மாதிரி கங்குவா தூக்க போட்டு தொங்கவா அப்படிலாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம அவங்களுக்கு புதுசாக வந்து ஒரு விஷயம் தரணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, அதை கரெக்டாக தான் கன்வே பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி லைன் ரொம்ப சிம்பிள். ஒரு சின்ன பையனுக்கு நம்ம பழைய காலத்து சூர்யா, வந்து 1070 வாழ்ந்த வந்து கங்குவான்ற ஒரு கேரக்டரில் இருக்க சூர்யா ஒரு ப்ராமிஸ் தருவார். அந்த ப்ராமிஸை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி அந்த பையன் வந்து இறந்துருவான். ஸோ வந்து அந்த ப்ராமிஸை ஒரு 1000 வருஷம் கழித்து வந்து இப்போ இருக்க மாடர்ன் வேர்ல்டில் திரும்ப அப்போ ரிவெஞ்சை கம்ப்ளீட் பண்ணாமல் இறந்து போன ஒரு குரூப்பும் இப்போ 1000 வருஷம் கழித்து அந்த ரிவெஞ்சை வந்து காப்பாற்ற வர குரூப்பு, இந்த மாதிரி புதுசாக தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எதுவும் பழைய காலத்து லேக் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ படத்தை போய் தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஒரு நல்ல படம். தென் கைஸ், இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். சிவா சார், இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அதே மாதிரி சூர்யா சார், ஞானவேல் சார், எல்லாருக்குமே. ஏன்னா வந்து இது என்னோடய ஃபஸ்ட்டு படம். நானும் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக. ஓகே, யாரும் சிரிக்க வேண்டாம். பிகாஸ் வந்து சினிமாவை லவ் பண்ணுற ஒருத்தனுக்கு ஏதாச்சும் ஒரு மூலையில் ஏதாச்சும் ஒரு ஓரமாக நம்ம நின்ற மாட்டோமா தெரிஞ்சிட மாட்டோமான்றது ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும். நான் ஒர்க் பண்ண ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக ஒரு படம், அதுவும் ஒரு பேன் இண்டியா படம், சூர்யா சார் படம், இவ்வளோ ஒரு வேர்ல்டு லெவலில் ரிலீஸ் ஆகிருக்க ஒரு படத்தில் நம்மளும் ஒரு சின்ன பார்ட்டாக இருக்கும்ன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஸ்க்ரீனில் ஒரு செகண்ட் தெரிஞ்சிருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ சார். நீங்கள் படம் நல்லா தான் எடுத்து வச்சுருக்கீங்க, சூப்பராக இருக்குது. நான் இன்னொரு வாட்டி கூட பார்க்க தயாராக இருக்கேன். இன்னொன்று, என் கூட வந்த எல்லாருக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கோபி, நீங்கள் மறக்காமல் போய் தேட்டரில் பாருங்கள், மூவிலாம் சூப்பராக தான் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க பிரவீன் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.